அஸ்ட்ரோ சைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது 4 கிரகங்கள் இணைந்து மகர மனையில, அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடான மகரத்தில் இணைகிறது இந்த ஜனவரி மாதத்தில். அப்போ இந்த 4 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய பலன்கள், மாற்றங்கள், திருப்பங்கள், யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம 12 ராசிகளுக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மகர ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் சேர்க்கை, அதாவது கால சக்கரத்தினுடைய 10வது வீடு ஆன மகர மனையில், அதாவது உங்க ராசியில 4 கிரகங்கள் இணைவு. யார் யார் இணைகிறார் அப்படின்னா, சுக்கிர பகவான் அதாவது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி உங்க ராசியில அமர இருக்கிறது. அதே போல ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் உங்க ராசியில, தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய சூரியன் உங்க ராசியில உட்கார போறார். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய் பகவான், அதாவது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியவன், லாபத்தை தரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசியில. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி 6ஆம் அதிபதி, அதே சமயத்தில் பாக்கியத்தை தரக்கூடிய புதன் பகவான் உங்க ராசியில அமருது. அப்போ இந்த 4 கிரகங்கள், செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், 4 கிரகங்கள் உங்க ராசியில உட்காரும் போது என்ன மாதிரியான பலன்கள், மாற்றத்தை தரப்போகிறது அப்படின்னு நிச்சயமா பார்க்கும் பொழுது, யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது ராஜ யோகத்தை தரக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் அது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உங்க ராசியில. அப்போ சுக்கிரனை பற்றிய சிந்தனைகள், பாக்கியத்தை பற்றிய சிந்தனைகள், பூர்வீகத்தை பற்றிய எண்ண ஓட்டங்கள், குழந்தைகள் நலன் பற்றிய சிந்தனைகள் உங்க ஆழ்மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும். 10ஆம் அதிபதி உங்க ராசியில் இருக்கும்போது என்ன ஆகும்? வேலையை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், வேலை மாறுவது, தொழிலை மாற்றுவது, தொழிலை அபிவிருத்தி செய்வது, வியாபாரத்தை பெருக்குவது, அதற்குண்டான எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக உங்க ஆழ்மனதில் கொடுத்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பாருங்க, புதன் உட்கார்ந்திருக்கார். புதனுங்கிறது யார்? 6ஆம் அதிபதி. கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடியவன் புதன். வேலையை குறிக்கக்கூடியவன் புதன். அப்போ வேலை இல்லாத இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வேலை கொடுப்பது தான் ஃபர்ஸ்ட் எண்ணம் புதனுடைய வேலையா இருக்கும். அப்போ வேலை மாறணும், வேலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம். கடன், 6ஆம் இடம் கடன். அப்போ தொழிலை அபிவிருத்தி செய்வதற்காக கடனை வாங்குறது, வீட்டுக்காக கடனை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு தென்படுத்தும். எதிரி, 6ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்கான். யார் எதிரிங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். உங்க கூடவே இருந்து யாராவது துரோகம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், யாருன்னு தெரியல, யார் தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க இந்த காலகட்டம். அடுத்து பாக்யாதிபதி, 9ஆம் அதிபதி, பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்க ராசியில் அமர்ந்து திக்பலம் பெறுகிறது, வலிமை பெறுகிறது. அப்ப புதனாலே அறிவுக்காரகன், அறிவு சார்ந்த நுட்ப அறிவு, அதாவது நுட்ப அறிவுன்னு சொல்லுவோம். உள்ள இறங்கி பார்ப்பது, எது கரெக்டு, எது தப்பு, ஏன் இது நடக்குது, எதனால நடக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பம் பாருங்க, பக்காவா அதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் மகரத்துக்கு. அடுத்து பாருங்க, செவ்வாய் 4ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லாபாதிபதி உச்சம். செவ்வாய் உங்க ராசியில தான் உச்சம் அடைகிறது. லாபாதிபதி உச்சம். அப்ப லாபங்கள் பெருகுமா இல்லையா? கன்ஃபார்மா பெருகும். அல்லது பெருகுவதற்குண்டான முயற்சிகள் உங்க ஆழ்மனதில் ஏற்படுத்தும். அப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பாக லாபத்தை உண்டாக்கும். சுகத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகமா இருக்கும். வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா, அதுக்கு உண்டான அனுமதி இருக்கிறதா, தாயை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், விவசாயத்தை பற்றிய தன்மைகள், இதெல்லாமே நல்ல பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும்.
அப்போ சூரியன் செவ்வாய் இந்த 2 அதிகார கிரகங்கள் அங்கு இருக்கும் பொழுது என்ன ஆகும்? சூரியன் 8ஆம் அதிபதி, செவ்வாய் கோபக்காரகன். அப்போ கோபமும் வரும், டக்கு டக்குன்னு கோபம் வரும். இதுதான் நெகட்டிவ். ஸோ உங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டா கோபம் வருது, எதிர்மறை எண்ணங்கள் டப்பு டப்புன்னு. ஏன்னா 6, 8 கனெக்ட் ஆகிருதா. ஸோ 6ஆம் அதிபதியான புதனும் சூரியனும் சேர்றா, அப்போ டக்குன்னு கோபம் வரும், எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும். ஸோ அதுக்கு மட்டும் போகக்கூடாது. ஸோ எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தால் கொஞ்சம் யோசிக்கணும், யோசித்து முடிவெடுக்கணும். கோபத்தால் எடுப்பது சிறப்பில்லை. அதிகாரம் கிடைக்குமா? கிடைக்கும். ஆளுமைத்தன்மை கிடைக்குமா? இருக்கும். அதிகார பேச்சு இருக்குமா? இருக்கும். யாருக்காவது விட்டு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. சூரியன் அங்கே இருக்கிறதுனால தன்னம்பிக்கை பெருகும். சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சா, தன்னம்பிக்கை பெருகும். பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலாம், என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கை தரக்கூடிய அம்சம் என்பது இந்த காலகட்டத்தில் மகரத்துக்கு சிறப்பு பெறும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பாருங்க, புதனும் சுக்கிரனும் சேர்ந்தா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சேர்ந்த இங்க தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில் பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப தொழிலில் ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் என்பது இருக்கு மகரத்துக்கு. புதிய ஒரு தொழிலை தொடங்கலாமா, அல்லது ஏற்கனவே தொழிலை தொடங்கினா ஒரு பெயரையும் புகழையும் பெற்று தருவது, புதிய ஒப்பந்தம் கிடைப்பது, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை தருவது. அப்போ ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். ஒரு பெயரையும் புகழையும் கௌரவத்தையும் அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய அம்சம் என்பது மகரத்துக்கு சிறப்பு பெறும். இதில் மாற்று கருத்து கிடையாது. அப்போ 9, 10 சேர்ந்த சூப்பர் இல்லை, ஒரு நல்ல யோகம் இல்லை. அப்போ புதனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்காங்க, நண்பர்கள் தானே, நல்லா இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். அடுத்து பாருங்க, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இணையுது. அதாவது செவ்வாயும் சுக்கிரனும் இணைகிறது. செவ்வாய் நிலக்காரக கிரகம், சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம். அப்ப இடத்தை வாங்குவதற்கும் வீட்டை வாங்குவதற்கும் இடம் சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறீங்க, சிறப்பு. ஸோ வீடு கட்டி விற்பது, வீட்டை வாங்குவது, இடத்தை வாங்குறது, வீட்டை ஆல்டர் பண்ணுறது, நிலத்தை வாங்குவது, காலி இடத்தை வாங்குவது. புதன் இருக்காரா, புதன் தான் காலி இடத்தை குறிக்கக்கூடிய கிரகம். செவ்வாய்ங்கிறது வீட்டுக்குரிய நிலத்தை, ஒரு வீடு கட்டணும், அந்த இடம் வீடு, இந்த வீடு இடம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது செவ்வாய். ஸோ அது உங்களுக்கு யோகம். சார் நான் வீடெல்லாம் இப்போ கட்ட போகிறதில்ல, ஒரு காலி இடத்தை வாங்கி போட போகிறேன், அந்த காலி இடத்தை குறிக்கக்கூடியது புதன், அவரும் அங்கே தான் இருக்கார். அப்போ வீடு, நிலம், இடம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது இந்த மகரத்துக்குன்னு சொல்லுவார். சார் வண்டி வாகனம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். சுக்கிரன் அங்கே இருக்காரு, வாகனத்துக்கு காரக கிரகமான சுக்கிரன் அங்கே இருக்கார். உங்கள் ராசிலேயே, உங்கள் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு, உங்கள் எண்ணத்திலேயே இருக்கும். அப்போ 2 வீலர் வாங்கலாமா? வாங்கலாம். 4 வீலர் வாங்கலாமா? வாங்கலாம். லக்ஸரி கார் வாங்கலாமா? வாங்கலாம். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் வண்டி வாகனத்தில் ஓட்டும் போது வித்தை காட்டலாமா? கூடாது, 100% கூடாது. இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 4ஆம் இடம் என்பது வீடு, அதாவது வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த இடம், வாகன காரக கிரகம் அங்கே இருக்கு, 8ஆம் அதிபதியும் சேருது. அப்போ 4, 8 கனெக்ட் ஆகுது, 4, 8 வலி. அப்போ இரவு நேர பயணங்களை தவிர்ப்பதும், வாகனத்தில் வித்தை காட்டுறது, இதை எல்லாமே கூடவே கூடாது மகர ராசி என்பர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ வேலை நல்லா இருக்கு, தொழில் நன்றாக இருக்கிறது, தொழிலில் ப்ரொமோஷன், தொழிலில் அடுத்த ப்ரொமோஷன் என்ன, கிளைகளை ஆரம்பிப்பது, உத்தியோகத்தில் ப்ரொமோஷன், அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி, படிக்கக்கூடிய விஷயங்களும் சிறப்பு, குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பு, வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
சார் நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். குரு அங்கே இருக்கார். குரு நேர 12ஆம் இடத்தை பார்க்குறார். 12 அப்படின்னு டச் பண்ணாலே அந்த இடம் வெளிநாடு, வெளி மாநிலம். ராகு 2ல் இருக்கார். அப்போது வெளியூர், வெளி மாநிலத்தில் பணத்தை சம்பாதிப்பதற்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மகரத்துக்கு உண்டு. அப்போ இந்த 4 கிரகங்கள் சேர்க்கை உங்கள் ராசியிலேயே இருக்கும்போது யோகத்தை தருமானா? நிச்சயமாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. உயர்வு பெறுகிறது, வீடு வண்டி வாகனங்கள் சிறப்பு பெறுகிறது, அதிகாரம் கிடைக்கப் பெறுகிறது, பாக்கியம் கிடைக்கப் பெறுகிறது. இப்படி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோடிக்கணக்கான பேர்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டு. ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பும் தசாபுத்தியும் மாறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் ஏற்றம் இறக்கம் நிச்சயமாக இருக்கும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, கிரகங்கள் வலிமையாக இருக்கா, ஆட்சி பலம், உச்ச பலம், வர்க்கோத்தம பலம், திக்பலம் நீச்சமாக இருக்கா, பாவகிரகத்தோடு சேர்ந்துருக்கா, சுபகிரகத்தோடு சேர்ந்துருக்கா, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்கிறது, அதற்குண்டான கொடுப்பினை நமக்குடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம அதை ஆரம்பிக்கலாம், இந்த வருடத்தில் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற விதியமைப்பு இருக்குது, எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்குது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ, ஃபோன் கால் மூலியமாகவோ, நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.